சௌராஷ்டிர அப்படின்னு சூரியமூர்த்தேங்கிற கீர்த்தனை, அதாவது சூரியனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கீர்த்தனையில் தெரிவிக்கின்றார். அப்படி சூரிய வழிபாடு இருந்திருக்கு. அந்த சூரியனுக்காக ஏற்படுத்தப்பட்ட பல ஸ்தோத்திரங்கள். ஏன்னா ஸ்தோத்திரங்களுக்கு பூர்வம் வேதம் சொல்லியிருக்கான்னு கேட்டால், வேதத்தில் அக்னி, வாயு, இந்திரன், யமன், அஸ்வினி தேவதைகள், ருத்ரன், சாக்ஷாத் நாராயணன், இவாளுக்கெல்லாம் மேல சூரியனை பத்தி இருக்கு. சூரிய சுக்தம்ங்கிற பாகம் ரிக்வேதத்துக்கு அடங்கிய பகுதியே இருக்கு. அப்படி பிரம்மசூத்திர விசாரம் என்ன, உபனிஷத் வாக்கியங்கள் என்ன, வேத வாக்கியங்கள் என்ன, சூரியனை அவ்வளவு வழிபட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுக்கு அகஸ்திய மகர்ஷி ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்றார். இதை தவிர்த்து ஸ்ரீ மகாபாரதத்தில் வனபர்வால சூரியனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அஷ்டோத்தர சதநாமாவளி, 108 நாமாக்களை கொண்ட அஷ்டோத்திரம், அது சூரியனுக்காக இருக்கக்கூடிய அந்த நாமங்களை தாங்கள் பாண்டவர்களும் அந்த திரௌபதியான மாலினியும் அதை ஜபித்து கொண்டே இருக்க அக்ஷய பாத்திரம் அவளுக்கு கிடைச்சது. அதனால ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதித்ய ஹிருதயம், சூரிய அஷ்டோத்தர சதநாமாவளி ஸ்ரீ மகாபாரதத்தில் இருக்கு. இதை தவிர்த்து மயூர கவி என்கின்ற ஒரு பெரிய மகான், சம்ஸ்கிருதத்தில் அப்படி ஒரு பாண்டித்யம், வைதுஷ்ய பூர்த்தி, தன்னுடைய கண்கள் திரும்ப வேண்டும், உடம்புல ஏற்படுத்தப்பட்ட அந்த துவச்சை ஸ்கின் ப்ராப்ளம் தீர வேண்டும் என்பதற்காக சூரிய பகவானை நோக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் சூரிய சதகம் அப்படின்னு பாடியிருக்கார். அதையும் தவிர்த்து இப்போது அண்மையில் ஒரு 400-500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகனீயர், சித்தாந்தவாதி, சம்ஸ்கிருத ஞானம் அபாரம், அப்பேற்பட்ட பக்திமானாக இருந்த அப்பைய தீட்சிதேந்திராள், அப்பைய தீட்சிதர் வாழ்னு சொல்வா, அவர் ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கார். அதனால ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம், சூரிய சதகம், ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயம், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சூரிய அஷ்டோத்தர சதநாமாவளி, இந்த ஏனைய 3 விஷயங்களையும் வைத்துக்கொண்டு ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயத்தை பார்க்க போகின்றோம். முதல் ஸ்லோகம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது, தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அப்யாகதோரணம் உபாகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி. இப்போ இந்த ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நீங்க மனப்பாட்டமா கூட சொல்லிண்டே வருவேள். இப்போ இந்த ஸ்லோகங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவது என்றால், பல வியாக்கியானங்கள், ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், இந்த கமெண்டேட்டர்ஸ், அவளுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப பிரசித்தமானது கோவிந்தராஜர் என்கின்ற மகான் அருளி செய்த கோவிந்த ராஜீயம் என்கின்ற வியாக்கியானம். இதற்கு பூஷணம் என்று பெயர். அதனால் கோவிந்தராஜர் அருளி செய்த வியாக்கியானமான பூஷணத்திலேருந்து அர்த்தம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஷிரோமணி என்கின்ற வியாக்கியானத்தை அருளி செய்தார் சிவசகாயர் என்கின்றவர். அது சுருக்கமான வியாக்கியானம், அதில் ஏறக்குறைய அன்வய கிரமம் தான் சொல்லியிருப்பார், அதையும் ஒரு அளவுக்கு வச்சுப்போம். மூணாவது திலக வியாக்கியானம்னு பேர், அது ராமவர்மர் என்கின்றவர் அருளி செய்தது. அப்படி ஒரு முக்கியமான வியாக்கியானம், ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானம் திலக. நாலாவதாக இருக்கக்கூடியது தத்துவ தீபிகா என்று பெயர். இந்த தத்துவ தீபிகாவை அருளி செய்தவர் மகேஸ்வர தீர்த்தர். அதனால மகேஸ்வர தீர்த்தருடைய தத்துவ தீபிகா, ராமவர்மருடைய திலகம், சிவசகாயருடைய சிரோமணி, கோவிந்தராஜர் அருளி செய்த பூஷணம். இந்த 4 வியாக்கியானங்களிலிருந்தும் திரட்டாக அந்த அர்த்தத்தை பார்க்க போறோம். ஏன்னா அந்த நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் இங்கே விக்கிபீடியாவில் பார்த்தோ புஸ்தகத்தை பார்த்தோ சொல்றது நன்னா இருக்காது. ஆத்தென்டிக்கா இருக்கணும். அவ எப்படி இந்த வார்த்தை இந்த நாமா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும். கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கா மாதிரி இருக்கும். நீங்கள் இதை அனுபவிக்க நீங்கள் எவ்வளவு இதை உள்ளே வாங்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அடுத்த தடவை ஆதித்ய ஹிருதயம் சொல்லும்போது யோர் அவுட்லுக் டுவர்ட்ஸ் சன் வில் செல்ஃப் சேஞ்ச். அதனால அந்த எண்ணத்தில் பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல அவ சொன்ன அந்த வியாக்கியானத்தை சேவிப்பேன். ஐ வில் ரிசைட் தோஸ் லைன்ஸ். ஐ எம் டியூட்டி பவுண்ட். ததோ யுத்த பரிஷ்ராந்தம். எவன் ஒருவன் யுத்தம் செய்து கொஞ்சம் ஆயாசப்பட்டானோ, அதாவது கொஞ்சம் விஸ்ராமம் ஏற்றுக்கொள்ளலாமோ என்று நினைத்தானோ அப்பேற்பட்ட ராமனை ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே, ஏன்னா யுத்தம் பண்ணியிருக்கார், சிந்தையா ஸ்திதம், இப்போ கொஞ்சம் கவலையில வேற இருக்கார். கவலைன்னா என்ன, ரொம்ப ஓஹோன்னு அழுத அந்த மாதிரி இல்லை, சீதையை மீட்டெடுக்க வேண்டும். எவ்வளவு நாள் தான் இந்த ராட்சசர்களோடு போரிட முடியும், குரங்குகளும் ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டாராம் ராமர். சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ச அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம். இன்னும் கொஞ்ச நாளில மறுபடியும் ராவணன் இந்த போர்க்களத்துக்கு வந்தருள வேண்டும், அவனோடு போரிட வேண்டும் ராமன். அப்போது என்ன செய்வது,
கொஞ்சம் மோட்டிவேஷன் குறைஞ்சிருக்கா? இப்போ எப்போவுமே மோட்டிவேஷன் குறைஞ்சு தானே. இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பல இடங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உபன்யாசகர்னு சொல்ல மாட்டா. ஏன்னா உபன்யாசகர்னு சொல்லிவிட்டால் அது ரிலீஜனோட சம்பந்தப்படுத்து தான். அதனால மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், வாருங்கள் குதிக்கலாம் ஆடலாம், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் தெரிகின்றதா, இப்படிலாம் சொன்னாதான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்கிறா. நான் பாட்டுக்கு ஏதோ ஆதித்ய ஹிருதயத்தினுடைய அர்த்தம் சொல்லிவிட்டால் இவர் ஏதோ உபன்யாசகர், எந்த இடத்துலையும் இவருக்கு உத்தியோகம் கிடைக்கல, அதனால தான் இவர் சொல்ல வந்திருக்கான்னு நினைக்கலாம். அதனால அப்பேற்பட்ட ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் ராமருக்கு. அது எப்படி கொடுக்கறதுன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் போஜராஜாவினுடைய பிரபந்தத்தில் இருக்கு. அது என்ன ஸ்லோகம்னு படிக்கிறேன். ரதயைகம் சக்கரம் புஜகநமிதாக சப்ததுரகாः நிராலம்போ மார்கः சரண விகலஸ்யாரதிரபி ரவிர்யாத் யாத்யேவாந்தம் பிரதிதினமபாரஸ்ய நபசஹ கிரியா சித்தம் சித்திஹி சத்வே பவதி மகதாம் நோபகரணே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். என்னன்னா, ரதயைக்கம் சக்கரம், சூரிய பகவானுடைய அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு போஜராஜா வர்ணிக்கிறார். சூரிய பகவான் எங்க சஞ்சரிப்பார்? அந்தரிக்ஷம், ஆகாசத்துல சஞ்சரிக்கின்றார். ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் லேண்ட். இப்போ ஏதாவது இப்போ தெருவில் நடந்து போறோம்னா நமக்கு எப்படி தெரியணும்? ஓஹோ, அந்த இடத்துல முடிவடைகிறது அப்படின்னா அந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும், இந்த இடத்துல ரைட் எடுக்கணும் தெரியுது. ஆனால் இப்போ சொல்லிக்கொண்டே இருந்தால் இவ எங்கேயோ போயிட்டே இருக்கு. எங்க சார் முடி, எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யார் அறிவாரோலாம் பாட்டு இருக்கே, இங்க போகும்னே தெரியாது சார். அந்த மாதிரி தானே இருக்கு அந்தரிக்ஷம்ங்கிறது. அவ்வளவு வாஸ்டா இருக்கு, எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்? அதுவே ஒருத்தருக்கு மோட்டிவேஷனை கொடுக்காது. இந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸா இருக்கு, லிமிட்லெஸ்ஸா இருக்கு. ஆனா அந்த இடத்துல தான் சஞ்சரிக்கின்றார் சூரிய பகவான். ஒன்னும். ரெண்டாவது, அவருடைய வழி இருக்கு பாருங்க, பாதை, ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எங்கேயாவது சப்போர்ட் கிப்போர்ட் இருக்கா? கீழே விழுந்துருவரோ, அங்கே மேலேயா இருக்க போறார். சப்போர்ட் இல்லாத ஒரு வாஸ்ட் லேண்ட், அங்கதான் அந்த ஆகாசத்தில் அந்தரிக்ஷத்தில் சஞ்சரிக்கின்றார் சூரிய பகவான். ரெண்டாவது, அவருடைய ரதம் எப்பேற்பட்டதுன்னா, ரதை ஏக சக்கரம், ஒரே சக்கரம். இப்போ வண்டி, இது கண்ணதாசனுடைய பாட்டு இருக்கே, வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் கேட்டார். அப்படின்னா ஒரு ரதம் என்றால், ஒரு வண்டி என்றால் 2 சக்கரமாவது இருக்கணும். அதான் 3 சக்கரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஆயிடுது, 4 சக்கரம் ஆயிடுச்சுன்னா கார் ஆயிடுது. இது ஒரே சக்கரம், எப்படி சார் ஓட்டுவார்? ஓட்டுறாரே. பாதையோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அதே சமயத்தில் முடிவே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதே பாதையில் இருக்கக்கூடிய அந்த ரதமானது ஒரே சக்கரத்தோடு இருக்குது. சரி, சாரதி எப்படி? இப்போ சூரியனுடைய ரதத்துக்கு சாரதி யார் என்றால் கருடனுடைய அண்ணா அருணன்னு பேர், இன்ன செக்கச்சவேல்னு இருப்பார். அவரும் ஒரு பக்ஷி உருவம். அவருக்கு இடுப்புங்கீழே ஒன்றுமே கிடையாது, தொடையும் கிடையாது, காலும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷலி ஹேண்டிகேப்ட் பர்சன், அது ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பாவம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருணனை வச்சு சாரத்தியம் பண்ணுறார். அந்த அருணன் ஓட்டக்கூடிய அந்த ரதத்துக்கு யார் இருக்கான்னு கேட்டால், முன்னாடி அஸ்வங்கள், அஸ்வபூர்வாம் ஸ்ரீசுக்தத்தில் சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல அஸ்வங்கள் 7 குதிரைகள். ஒன்றை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயம். கண்ணன் 7 காளைகளை தான் அடக்கி நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டான். இங்கோ அந்த சாரதியான அருணனுக்கு 7 குதிரை இருக்கு. குதிரை எந்த வேகத்தில் ஓடும், ஒவ்வொன்றும் ஒரு திக்கில் போக ஆரம்பிச்சுதானே அந்த ரதத்தை எங்கனே செலுத்துவது. 7 குதிரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுருக்கார். சரி, அந்த குதிரைகளை அடக்கவல்ல அந்த கடிவாள கயிர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், 7 பாம்பு குழகுழான் இருக்கு. 7 பாம்பு, அதுதான் 7 சந்தஸ்ங்கிறோம். 7 சந்தஸும் 7 பாம்பா இருக்கு. 7 குதிரைகள், ஒன்னொன்னும் ஒரு திக்கில் போறது. இவருக்கோ தொடைக்கு கீழே பாகம் இல்லை. அப்பேற்பட்ட சாரதி, அந்த ரதத்துக்கு ஒரே சக்கரம், அந்த சக்கரத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ரதமோ ஒரு முடிவே இல்லாத ஆகாஷ அந்தரிக்ஷத்துல சஞ்சரிக்கிறது, அதுக்கும் முடிவில்லை. இப்படின்னு இருந்தாலும் சூரிய பகவான் ஒரு நாள் விடாம கார்த்தால உதயமாய் சாயங்காலம் அஸ்தமனமாறார். அப்படின்னா ஒரு வல்லவனுக்கு, ஒரு சிறந்த ஆற்றல் படைத்தவனுக்கு, it doesn't matter whether others help him or not. What matters to him is that he has got the ability. சூரியன் எப்படி ஆகாசத்தில் இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸையும் தனக்கு அட்வான்டேஜா கன்வெர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேட்டட் மேனா எப்படி சஞ்சரிக்கின்றாரோ, அதே மோட்டிவேஷன் ராமருக்கு இருக்க வேண்டாமோ என்கின்ற எண்ணத்தில் அகஸ்தியர் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் செய்திருக்க வேண்டும். அப்போது
ராமனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்க வேண்டும். அதனால்தான் அகஸ்தியர் சூரியனை விஷயமாக வைத்து கொண்டு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணியிருக்கணும். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம். இவர்கள் இருவருக்கும் நடக்கக்கூடிய மகா யுத்தத்தை பார்க்க வேண்டி தேவர்களும் ரிஷிகளும் திரண்டிருக்க செய்தே. தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம் உபாகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி. அகஸ்தியோ பகவான் ரிஷிஹினர். ஏன்னா இதை எழுதக்கூடிய வால்மீகிக்கு என்ன பேருனர்? தபஸ்வீனர். முதல் ஸ்லோகம் என்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில்? தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். 3 விசேஷணங்களால் தெரிவித்தார் வால்மீகி நாரத மகர்ஷியை. தபஸ்வாத்தியாய நிரதம், தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் சிரேஷ்டராய் இருக்கக்கூடிய நாரதர். வாக்விதாம்பரம், நல்ல வாக் சாமர்த்தியம், ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் பெற்றவர். வால்மீகிர் முனிபுங்கவம், நல்ல முனிபுங்கவராய் இருக்கக்கூடிய அந்த நாரதர். அவர் யாரை பார்த்தார்? தபஸ்வியான வால்மீகியை பார்த்தார். அப்போ தபஸ்வியான வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் தேஜஸ்வியாய் இருக்கக்கூடிய அந்த சூரியனை பற்றி சொல்ல வேண்டும். அதை யார்கிட்ட சொல்றார்? சூரிய வம்சத்தில் வந்த ராமர் கிட்ட சொல்றார். அந்த ராமருக்கு யார் மூலமா உபதேசிக்கிறார்? எவன் ஒருவன் அகஸ்தியர் கூடம் என்கின்ற மலையில் உதிக்கின்ற சூரியனை போல் காட்சி கொடுக்கின்றாரோ அந்த அகஸ்திய ரிஷியை வைத்து சொல்லியிருக்கின்றார். தபஸ்வியான வால்மீகி தேஜஸ்வியான சூரியனுடைய பிரபாவத்தை பற்றி சூரிய குலத்தில் வந்த அந்த ராமனுக்கு சூரியனுடைய கிரணங்களை ஒத்திருக்கக்கூடிய அகஸ்தியர் மூலமாக உபதேசம் செய்கின்றார். இப்போ இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் திலகர். என்ன சொல்றார்? பகவத் பிரம்மானுகிரகைக சாத்தியத்வாத் அனுகிரக சித்தையே வித்யாமண்டல ரிஷி அகஸ்தியோ. அதாவது ரிஷி மண்டலத்துக்கு மத்தியத்தில் ஒரு சாட்சாத்து பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த தேஜஸை படைத்த அகஸ்திய முனியும் அந்த இடத்துல வந்தார். இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றார். ஸ்தோத்திர அகஸ்திய ரிஷிஹி, அகஸ்தியர் தான் இந்த ரிஷி இந்த ஸ்தோத்திரத்துக்கு. அனுஷ்டுப் சந்தஹா, சந்தஸ் அனுஷ்டுப்பு. ஆதித்ய ஹிருதயோ பூதோ பகவான் பிரம்மா தேவதா, அந்த பிரம்மாவானவர் தான் தேவதை. அந்த இடத்துல அவருக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணன் வச்சுக்கோங்க. நிரஸ்தாசேஷ விக்னதையா பிரம்ம வித்யா சித்தௌ சர்வத்திர ஜெயசித்தௌ ச விநியோகா. யாரெல்லாம் இதை கேட்கிறாளோ வெற்றி வெற்றி வெற்றி, நல்ல ஆரோக்கியம் உருவாகும் என்று தெரிவிக்கின்றார். அஸ்ய ஷடங்கம் பிரணவேன ரஷ்மிமதே நமஹ இத்யனேனவா காயத்ரியா ஷடங்கம் இத்யன்யை. இந்த ரஷ்மி மந்தே என்கின்ற நாமா தொடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமாவையும் நமகாவை சேர்த்து முன்னு பிரணவத்தை சேர்த்து யாரெல்லாம் அர்ச்சிக்கின்றார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் பிறக்கும், நல்ல பகவத் அனுகிரகம் உண்டாகும் சொல்லியிருக்கார். இதை சொல்லிட்டு இதைதான் சொன்னார். உபாகம்யா பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி. அடுத்தது இது பகவான் ரிஷிஹின்னு ஒரு பதம் நம்மளாம் சொல்றது. ஆனா மூலத்துல சொல்லும்போது பகவான் ததா அப்படின்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அங்க இருந்த அகஸ்தியர், நல்ல ரிஷிஹின்னு சொல்லலாம். ரிஷி மந்திர திரஷ்டா அவர் சொல்லியிருக்கார். இப்போ 3வது ஸ்லோகம். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் அரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி. ராம ராம மகாபாஹோ, உயர்ந்த பாகு பராக்கிரமத்தோடு கூடிய க்ஷத்ரிய ராமா. ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு, கேட்டு விடுவாய். ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், ரொம்ப சனாதனமாய் ரொம்ப ஆச்சரியமான பல காலங்களாக ரிஷிகள் அந்தந்த சிஷ்யர்களுக்கு உபதேசித்து கொண்டு வந்த ஒரு ரகசியத்தை ஸ்ருணு குஹ்யம் நுட்டர். எது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கிறதெல்லாம் ரொம்ப வசத்தியா இருக்கும். அந்த சீக்ரெட்டை நம்ம இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சீக்ரெட் எதுன்னு கேட்டால், எப்படி பகவத்கீதையில் கண்ணன் அந்த உவமைக்காக திலகர் சொல்றார், ராஜவித்யா ராஜகுஹ்யம். எப்படி 9வது அத்தியாயம் நினைக்கிறேன், அப்ப ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு சொல்லியிருக்காரோ கண்ணன், அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு குஹ்யமாய் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியமாய் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் கேட்பாய் ராமா. ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் அரீன் வத்ஸ. பிள்ளாய் வத்ஸ, ஏன சர்வான் அரீன், எல்லா சத்ருக்களையும் நீ ஒழித்து விடலாம். சமரே விஜயிஷ்யசி, இந்த யுத்தத்தில் உனக்கு இதை கேட்டுவிட்டால் தியானித்து விட்டால், சமரே இந்த யுத்தத்தில் விஜயிஷ்யசி, வெற்றி உண்டாகும் உனக்கு. விஜயிஷ்யசின்னு இருக்கு இல்லையா, துவம் அப்படின்ற பதத்தை முன்னாடி போட்டுங்கோ. அப்போ உனக்கு வெற்றி உண்டாகும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்,
சர்வான் அறின்னுட்டார், எல்லா எதிரிகளும் ஒழிவார்கள். நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது கடைசி கட்டத்தில் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தில் ராவணன் இறந்து விட்டான் என்றால் அடுத்தது விபீஷணன் ராஜாவாயிட வேண்டியதுதான். இது அத்தனை பேரையும் உயிர் மாய்த்த பிறகு சொல்ல வந்த ஒரு ஸ்லோக கிரந்தம். எல்லா விதமான எதிரிகள்னு ஏன் சொல்லணும்? அந்த இடத்துல ரொம்ப அழகா எடுக்கிறார். சர்வசத்ரு விநாசனம் சர்வேஷாம் பாஹ்யாபியந்தராணாம் சத்ருணாம் விநாசனம் அத ஏவ ஜயாவகம் விஜய பிராபகம். இது சத்ருன்னு சொன்னால், அரீன்னு சொன்னால் எதிரிகள், சர்வான் அரீன்னு சொன்னால் எல்லா எதிரிகள்னா முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகள் மட்டும் இல்லை, 6 விதமான எதிரிகள் இருக்கா. காமக்ரோத லோப மோக மதமாத்சரியம் என்கின்ற அந்த மதமாத்சரியம் என்கின்ற 6 எதிரிகளையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த எதிரிகளையும் போக்கவல்ல ஒரு ஸ்தோத்திர கிரந்தமாம் இது. அதனால ஏன சர்வான் நரீன்வத்ச சமரே விஜயிஷ்யசி, அந்த இடத்துல அர்த்தம் சொல்றார். சனாதனம் வேதவன் நித்தியம் குஹ்யம் ரகசியம் ஸ்ருணு. வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களை சுருக்கி எங்களுக்கு பெரியோர்கள் ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஸ்தோத்திரமாக உபதேசிக்க, அந்த ரகசியமாக சொல்லப்பட்ட ஸ்தோத்திரத்தை உனக்கு சொல்றேன் ராமா கேளு, ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் தெரிவிக்கின்றார். அப்போ ஏன் இந்த இடத்துல ராமர் கவலையோட இருக்கார்? நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஐயோ இந்த குரங்குகளை அழைத்து செல்ல வேண்டுமே, இன்னும் எவ்வளவு நாள் தான் யுத்தம் நடக்குமோ அப்படிங்கிற கவலை இருக்குங்கிறத மேலோட்டமா பார்த்தோமா, இதை திலக்கர் ஒத்துருக்கார். ஆனா கோவிந்தராஜ்யத்துல கோவிந்தராஜர் என்ன சொல்றாரு, அப்படி இல்லையா, பெருமாளுக்கு என்னன்னா இப்ப நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம், தப்பி தவறி எங்கேயாவது நம்ம பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுடுத்தானே. ஏன்னா ராமாவதாரத்தில் அவர் என்ன சொன்னார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மதம். சாதாரண ராஜாவின் பிள்ளையான சாதாரண மனிதன் நான், ராமன் என்று பெயர், எனக்கு 4 கையெல்லாம் கிடையாது, இப்படிதான் சொல்லி வச்சிருக்கார். இப்ப திடீர்னு எங்கேயாவது கோபத்தில், ஐயோ ஹனுமானிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டானே ராவணன், அவனுடைய வாளை எரித்து விட்டானே, சீதையினிடத்தில் அபச்சாரம் செய்கின்றானே என்கின்ற குரோதத்தால் தன்னையும் மறந்து பரமாத்ம ஸ்வரூபம் எங்கேயாவது தெரிஞ்சு போயிட போறதேங்கிற ஒரு கவலையாம். முன்னாடி இருந்த கவலை யுத்தம் எப்படி பண்ண போறோம், ஐயோ நம்ம பரமாத்மான்னு தெரிஞ்சு போயிட போறதேங்கிற ஒரு கவலையாம். அதனாலதான் ததோ யுத்த பரிஷ்ராந்தம்னு சொன்னாராம் வால்மீகி அப்படின்னு கோவிந்தராஜியருடைய வியாக்கியானம். அதனால இப்ப 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம், ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற இந்த ரகசியமான ஸ்தோத்திரத்தை, புண்ணியம் எது புண்ணியத்தை தரவல்லதோ அந்த ஆதித்ய ஹிருதயத்தை, சர்வசத்ரு விநாசனம், அதுக்கு தான் வியாக்கியானம் முன்னாடி படிச்சுட்டேன். சர்வசத்ரு விநாசனம் சர்வேஷாம் பாஹ்யாபியந்தராணாம் சத்ருணாம் விநாசனம் அத ஏவ ஜயாவகம் விஜய பிராபகம். எந்த ஆதித்ய ஹிருதயம் படித்தால் வெளியிலே இருக்கக்கூடிய எதிரிகள், முக்கியமா உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் அழிந்து ஒழிவார்களோ அப்பேற்பட்ட ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம். சர்வ சத்ரு விநாசனம், எல்லா விதமான சத்ருக்களும் அழிவார்களோ. ஜயாவகம் எது ஒன்று வெற்றியை தருமோ, ஜயாவகம். அடுத்தது ஜபேன் நித்தியம். ஜபேன் நித்தியம்னா என்னன்னு கேட்டா, ஜபிக்க வேண்டுமா, ஜபம் ஜப்யத இது ஜபம் ஸ்தோத்திரம். ஜபம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு உதடை அசைக்காமல் சொல்றது மட்டும் ஜபம் இல்லை, இந்த ஸ்தோத்திரமே ஒரு ஜபம் தான். இந்த ஸ்தோத்திரத்தை யாரு சொன்னாலும் அது ஒரு ஜபம் தான். அக்ஷயம், அடுத்தது என்ன சொல்றார், அக்ஷயம் பரமம் சிவம். இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை யாரு படிக்கிறாளோ, யாரு நித்தியப்படி, இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், இந்த அர்த்த விசேஷங்களை உள்ளுணர்ந்து அனுபவித்து யாரு படிக்கிறாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு அக்ஷயம். அக்ஷயம் எது அழிஞ்சே போகாதோ, விச் எவர் இஸ் நான் பெரிஷபிள், அப்பேற்பட்ட அழிந்தே போகாத பலம், அந்த விதமான பலம் கிடைக்கும். அக்ஷயம் பலம். பரமம் சிவம் எது பரம பாவனமாக இருக்கின்றதோ, எந்த ஸ்தோத்திரத்தை படித்தால் பரமம் சிவம் மங்களம் உண்டாகுமோ அந்த மங்களம் கொடுக்க வல்ல ஸ்தோத்திரத்தை படிக்க போறேன் கேளுங்கோ. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். அடுத்தது சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம். இது 5வது ஸ்லோகம். சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தா அசோக பிரசமனம் ஆயுர் வர்தனம் உத்தமம். சர்வமங்கல மாங்கல்யம், இந்த இடத்துல எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும். ராமரை பார்த்து எவ்வளவு அழகா பகவான் ரிஷின்னு சொன்னா மங்களமே வாயில வருது பாருங்க. சர்வமங்கல மாங்கல்யம், எதுக்கும் ஜாகிரதையாரு, இப்படின்னா அப்படி பாரு, அப்படிலாம் சொல்ல வெளியே, நல்லதே உண்டாகும். சர்வமங்கல மாங்கல்யம், எல்லா சிறந்தது மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். சர்வ பாப பிரணாசனம், எந்த பாவங்கள் உனக்கு அச்சுறுத்தலாய் சீதையை அடைய விடாமல் தவிர்க்கிறதோ, நீங்க உடனே ராம செய்திருக்கக்கூடியது பாபம்,
இதை மனிதனை நாம் அங்கு வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய பரமாத்மா ராமனாக அவதாரம் செய்தாலும் அவனை எந்த விதமான ஹேய குணமும் பாவமும் ஒட்டாது. நம்மள அந்த இடத்துல வச்சுப்போம். அப்படின்னா பாவங்கள் காரணமாகத்தான் நல்ல விஷயங்களை கேட்க முடியறது இல்லை. பாவத்தின் காரணமாக தான் கேட்ட நல்ல விஷயம் மனசுல நிலைச்சு நிற்கிறது இல்லை. பாவங்கள் செய்ததின் காரணமாகத்தான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நல்ல மக்கள் நமக்கு கிடைக்காம இருக்கா. யோசிச்சு பாருங்களேன், 40-50 வயசுல ஒருத்தருக்கு நல்ல பாகவதோத்தமர் ஃப்ரெண்டா கிடைக்கிறார். அவர் என்ன வருத்தப்படுவார் தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கூடாதா, இன்னும் கூட நான் காலத்தை போக்கியிருப்பேனே. அப்படின்னா there is a time lag. The time lag is because of the sins which act as impediments or obstacles. எது இடையூறாக இருக்கின்றதோ அது இடையூரை எப்படி போக்குவது? அதுக்கு பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு திலகர் உதாகரிக்கிறார். நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது.